இந்த ரைடை கொஞ்சம் தாமதமாக வந்து விட்டார்களோ என்று எனக்கு தோன்றுது. 41 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் இந்த ரைடெல்லாம் நடக்கிறது. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க இவங்க. உடனே அப்போ இருந்த அந்த பெஞ்ச் வந்து என்ன பண்ணாங்க, ஈடிக்கு தடை விதித்தார்கள். இப்போ இந்த இதில் இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் இல்லை தடையெல்லாம் விதிக்க முடியாது, இடி வந்து கண்டினியூ பண்ணணும். தேனாம்பேட்லேயே எங்கேயோ ஒரு ப்ரொடியூசர் ஆகாஷ் தபான் பிக்சர்ஸ் அவருடைய வீட்லயும் ரைடு. அவருக்கும் இடி இதுக்கும் என்ன, அந்த டாஸ்மாக் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் எந்த விதத்தில் இவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு இவர் எடுக்கிறார் என்றால் இவருக்கு பணம் எங்க வந்தது? இந்த டாஸ்மாக் ஊழல் முறை இவருக்கும் பணம் உண்டா? ஆபீசருடைய வீட்டுக்கு ரைடு போய் என்ன பயன்? ஒருவேளை டிஜிட்டலா இருந்தது, லேப்டாப்ல இருக்கு, வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல இருக்குன்னா இத்தனை நேரத்துக்கு எல்லாமே 1000 கோடி ஊழல் இருக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்ப அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ், எவிடன்சஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிருக்கணும். இத்தனை நேரத்துக்கு பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில மூவ் ஆயிருக்கும். வெளியில நாட்டு கூட வடநாடு அங்கெல்லாம் போயிருக்கலாம். ஒண்ணுமே இல்லை, 2 வருஷம் முன்னாடி வந்தீங்க, 500 கோடி மூலதனத்தை எப்படி எடுக்கிறீங்க? இது கொஸ்டின் வரும். இடி எந்த அரசியல்வாதி மூலம் பணம் இவருக்கு வருது தெரிந்தால் அந்த அரசியல்வாதியும் கண்டிப்பாக இடி போய் ரைடு பண்ணும். அப்போ உதயநிதி அவர்களை வந்து இடி நெருங்கிட்டாங்க, மூத்த குடும்பத்தை இடி நெருங்கிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது உண்மைன்னா அப்படி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 துக்ளக் வாசகர் குழு ரவிசங்கர். சார், ஒரு செய்தியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை தேனாம்பேட்டை, சேத்துப்பட்டு, தீநகர், சூளைமேடு, மணப்பாக்கம் ஆகிய இடங்களில் டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை. டாஸ்மாக் மது விற்பனை விவகாரத்தில் ரூபாய் 1000 கோடி முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. டாஸ்மாகினுடைய ஆபீசர்ஸ் வீட்டில் வந்து இப்போ ரைடு வந்து போயிட்டு இருக்கு. இந்த ரைடு அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ரைடை கொஞ்சம் தாமதமாக வந்து விட்டார்களோ என்று எனக்கு தோன்றுது. ஏன்னால் இதனுடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். 2017 2021-22 வரைக்கும் இந்த டாஸ்மாக் இதில் எந்த அளவுக்கு ஊழல் நடக்கிறது அப்படின்னு ஒரு 41 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் இந்த ரைடெல்லாம் நடக்கிறது. மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த வருஷம் 2025 ரைடு நடந்தது. அது அந்த அப்போ நடக்கிறச்சும் ஒன்றும் சொல்லலை. மார்ச் 15 தேதி வாக்கில் தமிழக அரசாங்கம் இவங்க இந்த மாதிரி இடி வந்து டாஸ்மாக் ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகிறது, அந்த அஃபீஷியல்ஸ் மேலே ரைடு பண்ணுறது, இதெல்லாம் உகந்தது அல்ல. இது வந்து தடுக்கணும், இவங்கள இடி இந்த மாதிரி ரைடு பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் இதே திமுக அரசாங்கம் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தது ஜெயலலிதா பீரியடில். அப்போது செக்ரட்டரியட்டுக்குள்ளே போய் சீஃப் செக்ரட்டரி அவருடைய ரூமுக்குள்ளேயே ரைடு போனாங்க. ரைடு போட்டு ரூமுக்குள்ளேருந்து இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்தாங்க. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக கழகம் அதற்கு வன்மையாக கண்டித்தார்களா? எனக்கு தெரியாது. தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அன்றைக்கு கண்டித்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. எதால் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்க எதிர்கட்சிங்க எல்லாமே ஆளும் கட்சியாக ஆகும்பொழுது ஒரு நடவடிக்கை, எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது வேற ஒரு நடவடிக்கை. எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இவர்களுக்கு இடி ரைடெல்லாம் கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா அந்த இடி ரைடு பூரா ஆளுங்கட்சியை நோக்கி போகிறது. அதே எதிர்கட்சி ஆளும் கட்சியாக வந்து விட்டால் இடி வந்து ரைடு பண்ணக்கூடாது. இதுல கட்சி பேசஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்ப இடி வந்து டாஸ்மார்க்கினுடைய ஆபீசர்ஸ் வீட்டில் வந்து வரேன். அதுக்கு தான் சொல்றேன். இது வந்து மார்ச் 5, 7, மார்ச் 15 இவங்க என்ன ஒரு பேக்ரவுண்டு கொடுத்துறேன் நேயர்களுக்கு, ரொம்ப சுருக்கமாக கொடுக்குறேன். மார்ச் 15 தேதி வாக்கில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க இவங்க. உடனே அப்போ இருந்த 2 men அந்த ஜட்ஜு, 2 ஜட்ஜு அந்த பெஞ்ச் வந்து என்ன பண்ணாங்க, இடிக்கு தடை விதித்தார்கள். நீங்கள் ஃபர்தராக இந்த மாதிரி டாஸ்மாக் அஃபீஷியல் இதெல்லாம் ரைட் பண்ணக்கூடாதுன்னு. தென் மார்ச் 25 வாக்கில் வேறு 2 ஜட்ஜு வந்தாங்க. அந்த 2 ஜெகதீஸ்வரன் அண்ட் ராஜசேகர் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை இதை விசாரிக்கிறோன்னு சொன்னாங்க. விசாரிக்கும்போது இவங்க உடனே சுப்ரீம் கோர்ட் ஓடினாங்க தமிழக அரசாங்கம். என்ன பயம் சார்? ஏன் இடி அஃபீஷியல் மேலே இவங்க ரைடு எடுக்கிறாங்க. அரசாங்கம் நீங்கள் எப்படி இருக்கணும் சார்?
அஃபிஷியல் தப்புன்ட்டாங்களோ எடுங்க, ஆக்ஷன் எடுங்க, எங்களுக்கு எந்த விதத்திலையும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு தான் ஒரு அரசாங்கம் சொல்லணும். இப்போ இந்த இதில் இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் இல்லை தடையெல்லாம் விதிக்க முடியாது, ஹைகோர்ட்டில் நீங்கள் போய் பேசுங்கன்னாங்க. ஹைகோர்ட்டில் ஏப்ரல் 25 போன மாதம் 25 ராஜசேகர் அண்ட் சுப்பிரமணியம் ஜட்ஜி அவர்கள் என் தீர்ப்பு கொடுத்தாங்க. இல்லை, இடி வந்து கண்டினியூ பண்ணணும், அவங்களுடைய விசாரணையை ரைட்ஸை கண்டினியூ பண்ணலாம், எந்த விதத்திலையும் தடை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 25, இன்னைக்கு மே 16, 20 நாள் நான் கேட்குறேன், இடியை நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன உங்களுக்கு தடுத்தது? எந்த விதத்தில் அழுத்தம் எதாவது இருந்ததா? இந்த 20 நாள் நீங்கள் இடியை ரைட் பண்ணவில்லை. ஏன்னா சொல்லியாச்சு, நீங்கள் ஏன் ரைட் பண்ணல? ரைட் பண்ணிருக்கணும். அதுக்கு முதல்ல இடிக்கு எந்த விதத்தில் ப்ரெஷர் இருந்தால் என்ன? இப்போது இடி வந்து ரைட் பண்ணாங்க. இன்றைக்கி ரைட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த விசாகன்னு அந்த சிஎம்டி அஃபிஷியல் அவர் வீடு மணப்பாக்கமாக எங்கேயோ இருக்குது, அவர் வீட்டில் ரைடு. இது முன்னாடியே கூட விசாகன் அண்ட் அந்த மேனேஜர் சங்கீதான்னு ஒரு மேடம், அவங்க வீட்டில் ரைடு இருந்துனாங்க. இன்றைக்கு மறுபடியும் விசாகன் அவர்கள் வீட்டில் சங்கீதா மேடம், தென் ராமதுரைன்னு ஒரு அஃபிஷியல், இஃப் ஐ எம் நாட் ராங் ஐ திங்க் இட் இஸ் மிஸ்டர் ராமதுரைன்னு ஒரு அஃபிஷியல், இதை தவிர மற்ற அஃபிஷியல்ஸ். அதை தவிர அங்கே தேனாம்பேட்லேயே எங்கேயோ ஒரு ப்ரொடியூசர் ஆகாஷ் ஏதோ ப்ரொடக்ஷன் ஃபர்ம் எனக்கு தெரியல, தபான் பிக்சர்ஸா, அவருடைய வீட்லேயும் ரைடு. அவருக்கும் இடி இதுக்கும் என்ன, அந்த டாஸ்மாக் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியவில்லை. ஏன்னா இடி ரைட்டில் மறுபடியும் அவங்க சொல்கிறது டாஸ்மாக் இதில் ஊழல் எப்படி நடந்திருக்குன்னா டெண்டரிங் ப்ராசஸ், அந்த டெண்டரிங் ப்ராசஸில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. தென் இந்த ப்ரைஸிங், இந்த பாட்டிலுக்கு இதுக்கு அந்த கியூஆர் அந்த கோடு இது, அது எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் சொல்லி 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ் இல்லை இன்வால்வ் அப்படின்னு சொல்லி தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தபான் கம்பெனி மிஸ்டர் ஆகாஷ் அவர் இதில் எந்த விதத்தில் சம்பந்தப்படுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னால் அப்படி இருந்தால் இடி அவங்க இதை ரைட் பண்ணால் ஏதாவது இவருக்கும் டாஸ்மாக் இதுக்கு என்ன சம்பந்தம், இவர் எடுக்கிற படத்துக்கெல்லாம் எவ்வளோ படம் எடுக்கிறாங்க, இதை பற்றி இடிக்கு ஏதாவது தகவலா, இல்லை இவர் எந்த விதத்தில் இவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, எவ்வளோ கோடியில் பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு இவர் எடுக்கிறார் என்றால் இவருக்கு பணம் எங்கே வந்தது? இந்த டாஸ்மாக் ஊழல் முறை இவருக்கும் பணம் உண்டா? அப்படி பணம் உண்டால் இவர் யாருக்காவது பினாமி அப்படி இருக்காங்களா? இந்த மாதிரி கோணத்திலெல்லாம் இடி அவர்கள் விசாரிக்கிறார்கள் என்று ஒரு நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு போக போக இடி ரைடு நடந்து முடியும் பொழுது தான் தெரியும். ஆகாஷுக்கும் இதில் என்ன சம்பந்தம் என்பது போகத்தான் தெரியும். ஓகே, இதில் ஆஃபீஸர்னுடைய வீட்டுக்கு ரைடு போய் என்ன பயன்? ஏன்னா ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் இது நார்மலாக வந்து இப்போ சமீபத்தில் வந்து கேஎன்ஆருடைய வீட்டுக்கு வந்து ரைடு போய் நம்ம பார்த்துருக்கோம். ஆஃபீஸர்ஸ் வீட்டில் என்ன கிடைக்க போகுதுன்னு இப்போ ரைடு போயிருக்காங்க. சார் ஆஃபீஸர் வீட்டில் போனீங்க அப்படின்னால், அதாவது இதில் 2 ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம். முன்னாடியிலேருந்தே இருக்குது, மார்ச் 5, 7லேருந்து. அதை தவிர நீங்கள் இடி ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்னென்ன அதுக்கப்புறம் ரைடு பண்ணீங்க. ஏப்ரல் 25 ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சது. மே 15 தான் நீங்கள் போகிறீங்க ரைடுக்கு, மே 16. இன்பிட்வீன் இந்த 20 நாள் அவங்க சுதாரிச்சிருக்க மாட்டாங்களா? சுதாரிச்சிருந்தால் அவங்க ஏதாவது இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் அது ஆல்ரெடி அழித்திருப்பாங்க, இல்லை வேறு எங்கேயாவது கொண்டு போய் வச்சுருப்பாங்க. என்ன பேசிஸில், என்ன தைரியத்தில், அவர் என்ன கான்ஃபிடன்ஸ், தைரியம் இல்லை, என்ன நம்பிக்கையில் இடி போய் இப்போ இந்த அஃபீஷியல் வீட்டில் போய் எடுக்கிறாங்க. ஒருவேளை டிஜிட்டலாக இருந்தது, லேப்டாப்பில் இருக்குது, வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் இருக்குன்னா இத்தனை நேரத்துக்கு எல்லாமே டெலீட் பண்ணிருப்பாங்க. நீங்கள் இப்போ போகிறது, நான் இடியே கேட்குறேன், என்ன கான்ஃபிடென்ஸில் போகிறீங்க, என்ன இதில் போகிறீங்க, ஆர் சும்மா போயிட்டு ஏதோ ரைடு பண்ணணுமேட்டு பண்ணுறீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது இதில் துப்பு கிடைக்குமா? ஏன்னா இத்தனை நேரத்துக்கு எல்லா இதுவுமே ஆஸ் எ லேமேன் நம்ம சொல்கிறோம், எல்லாமே அழிச்சிருப்பாங்களே. எல்லா டாக்குமெண்ட்டும், ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க. டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸும் வேறு எங்கேயாவது எடுத்துன்னு போயிருக்கலாம். என்ன நீங்கள் எடுக்க போகிறீங்க தெரியவில்லை. ஆனால் நமக்கு மேலே அவங்கள டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இடி இவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டீங்க 1000 கோடி ஊழல்னு. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை,
முன்னாடியே சொல்லிட்டீங்க 1000 கோடி ஊழல் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எவிடன்சஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிருக்கணும். நீங்கள் சும்மாவது 1000 கோடி ஊழல் சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்போ அந்த 1000 கோடி ஊழல் நீங்கள் சொன்னதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதையும் தாண்டி இன்றைக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததா, வேறு ஏதாவது ஃபிசிக்கலாக கேஷ் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அதிகாரிகள், ஆமாம் அந்த மாதிரி வந்ததா? இது இடி இந்த டாஸ்மாக் இதில் அஃபிஷியல்ஸ் இன்னும் அடிமட்ட லெவல் யார் யாருக்கு இன்வால்வ்டு, கேஷ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஃபிசிக்கல் கேஷ். ஏன்னா நம்ம முந்தைய ஒரு இது அஃபிஷியல் திமுக இவர் வந்து எம்பி ஜெகத் ரட்சகன் அவருடைய இதில் ஹாஸ்பிட்டல் மார்ச் வரியில் கோடி கணக்கில் பணம் இருந்தது. இப்போ உங்களுக்கு இடி அஃபிஷியலுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா? ஸோ அதுக்காக நீங்கள் போகிறீங்களா? என்ன பர்பஸ்? ஏன்னா மார்னிங்கே போயாச்சு, போயிட்டு ரைட் இன்னும் ஸ்டில் கண்டினியூங். அதனால் இதில் என்ன எடுக்க போகிறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போது ஆஃபீஸர்ஸ் வீட்டில் அந்த ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், ஃபைல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் மாட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரைடு நடக்குதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நடக்கிறது. இதை தவிர எனக்கு கண்டிப்பாக தெரியும் சார், இத்தனை நேரத்துக்கு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? யார்கிட்ட? இவங்களுடைய கனெக்டிங் இதில் தான் போயிருக்கு வெளியில். இவங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு. அது சார் தமிழ்நாடு இவ்வளோ பெரிய தமிழ்நாடே இல்லை சார், வெளியில் நாட்டு கூட வடநாடு அங்கெல்லாம் போயிருக்கலாம், தெரியாது சார். உங்களுக்கு எங்கெங்கே கனெக்ஷன் இருக்குது என்னங்கிறது உங்களுக்கோ எனக்கோ நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எங்கே எடுத்து கொண்டு போகணும், எங்கே கொண்டு போய் வைக்கணும். ஆர் இந்த ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டை இனிமேல் தேவையில்லைங்க, எல்லாத்தையும் நான் லேப்டாப்பில் ஏற்றியாச்சு, க்ளவுட் ஸ்டோரேஜில் கொண்டு போய் வச்சுருவாங்க. க்ளவுடு ஸ்டோரேஜ்னு அதுக்கு என்னுடைய பாஸ்வேர்டு இது இல்லாமல் அந்த க்ளவுடு ஸ்டோரேஜ்லேருந்து என் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்க முடியாது. இது டெக்னாலஜி. நீங்கள் ஃபிசிக்கலாக வைக்கணும் அவசியம் இல்லை. ஈவன் உங்கள் லேப்டாப்பில் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வைக்கணும் அவசியம் இல்லை. க்ளவுடு ஸ்டோரேஜ் 500 MB ஆர் 1 இவ்வளோ ஜிபி, அது 500 GB சொல்கிறேன், 500 GB ஆர் 1 TB வாங்கி வச்சுங்க. ஸ்டோரேஜ் வாங்கி வச்சுங்க. எல்லாமே க்ளவுடு, எந்த இதுலேயும் வெளியில் இருக்காது. உங்களுக்கு எப்போ வேணுமோ எந்த ஊருக்கு போனாலும் லேப்டாப் ஆக்சஸ் பண்ணுங்கள், உங்கள் ஐடியை கொடுங்க, க்ளவுட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள், பார்த்துங்க. ஸோ யூ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போ அந்த க்ளவுட்லேருந்து நான் அதை டீகோட் பண்ணி பாஸ்வேர்டு இடி எடுக்கணும்னால் அப்போது என்னுடைய பாஸ்வேர்டு அதெல்லாம் தெரியணும். ஸோ ரொம்ப ஹேக் பண்ணணும், இதெல்லாம் சோம்னி இது. பட் இத்தனை நேரத்துக்கு எல்லாமே போயிருக்கும். சரி, இந்த இடத்துல அடுத்து இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஆகாஷ் தவான் பிக்சர்ஸ் அப்படின்ட்டு, இப்போ சிம்பு அவர்களுடைய STR 49, தனுஷ்னுடைய இட்லி கடை, அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி, எல்லாமே பெரிய எல்லாம் ஒரே சமயத்தில் எடுக்கிறது, எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு, ஷூட்டிங் எல்லாமே போயிட்டு இருக்கு. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலதிபரனுடைய மகன். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவருடைய திருமணத்திற்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் வந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் குடும்பத்தோடு போய் கலந்துக்கிட்டார். முதல்வர் அவர்களுமே வந்து போயிருக்காங்க. இவர் வந்து உதயநிதியினுடைய பினாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து இருக்குது. ஆதாரம் இல்லாத ஒரு பேச்சு இருந்தாலும் அவருடைய திருமணத்திற்கு துணை முதலமைச்சர் போயிருக்கிறதுனால இந்த சந்தேகம் வந்து மேலும் வலுவடையுது. இப்போ இவருடைய வீட்டுக்கும் தேனாம்பேட்டையில் தான் இவருடைய வீடு இருக்குது, தேனாம்பேட்டையில் தான் அறிவாலயமும் இருக்குது. ஸோ இவருடைய வீட்டுக்கும் வந்து ரைடு போயிருக்குது அப்படிங்கிறது எந்த வகையில் பார்க்குறது அப்படிங்கிறது மற்றொரு யோசனையாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் தான் முன்னாடி ஆரம்பத்தில் என்னுடைய அந்த இதை சொன்னேன், தாபன் இதை பற்றி, ஆகாஷ் அவரை பற்றி முன்னாடியும் சொன்னேன். ஸோ அதாவது ஒரு கல்யாணம் நடக்கிறச்ச உதயநிதி அவர் மனைவியோடு போயிருக்கார், முதலமைச்சர் போயிருக்கார். இதை வச்சு ஒரு இதை நான் இது பண்ண மாட்டேன். இதனால் இவர் பினாமியா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஈவன் பிஜேபி இதுலேருந்து நேற்று கூட அறிவாலயத்தில் ஒரு கல்யாணம் ஏதோ ஃபங்க்ஷன், அதில் இவங்க கனிமொழி, வானதி சீனிவாசன் இவங்களாம் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. நேற்றில் சில தினங்களுக்கு முன்னாடி, எனக்கு அதான் டக்குன்னு ஞாபகம் வரும், சில தினங்களுக்கு முன்னாடி மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை, ஒரு ரைடு வந்தால் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அதில் சம்பந்தம் உண்டா, அந்த மாதிரி கொண்டு போக முடியாது. அதனால் கல்யாணத்தை கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் இவர் தொழிலதிபர் ஒருவருடைய மகன் அப்படிங்கிறீங்க. அந்த தொழிலதிபர்
எனக்கு வந்து அவர் என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கார், இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ நாளாக இருக்கார், எந்த செக்டாரில் இருக்கார், ஒரு சிமெண்ட் செக்டரா, இந்த செக்டரா, எஃப்எம்சிஜியா, அலுமினியம் அதெல்லாம் இருக்காரா, அவர் பெரிய இண்டஸ்ட்ரியா, எனக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியலை. அந்த மாதிரி இருந்தால் அவருடைய டேர்ன் ஓவர், இயர்லி டேர்ன் ஓவர் ஆர் அவருடைய அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 500 கோடி 700 கோடி அசட்ஸ் இருக்குனால் கிராஜுவலாக இப்போ அம்பானின்னு இருக்க எடுக்குன்னு வச்சுங்களேன். அம்பானி இவ்வளோ வருஷமாக அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 1972-73 இருக்காங்க. அப்போ தான் இந்த பாலியஸ்டர் இதெல்லாம் கொண்டு வந்து பெரிய இடத்துல வந்தாங்க. முகேஷ் அம்பானி இன்னைக்கு லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் அதிபதி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இவருடைய இது பேக்ரவுண்ட். ஆகாஷ் அவருடைய அப்பா எந்த அளவுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியல் எனக்கு ஐடியா இல்லை. ஒருவேளை ஆரம்பத்திலே இவருக்கு இவ்வளோ பணம் இருக்குது, 20 வருஷமாக அம்பானி மாதிரி இருக்கார், இவ்வளோ சொத்து வச்சிருக்காருன்னா எனக்கு நிறைய இண்டஸ்ட்ரி நேமெல்லாம் தெரியும். இவர் என்ன நேம்னு எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியுமா? யார் என்ன பேர் தெரியுமா? ஆகாஷா? இல்லை, அவருடைய அப்பா ஏதோ சொன்னீங்க. தொழிலதிபர் தான். அவருடைய விஷயம். ஸோ அவருடைய கார்பரேட் இது மூலம் எவ்வளோ அசட், எவ்வளோ வருஷமாக இருக்கார் எனக்கு ஐடியா இல்லை. ஒன்றுமே இல்லாமல் 2 வருஷம் முன்னாடி தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி 500 கோடி ரூபாய் முதலீடு போட்டு பெரிய பெரிய டாப் இவங்களெல்லாம் வச்சு இவர் படம் எடுக்க போகிறேன்னால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன்றுமே இல்லை, 2 வருஷம் முன்னாடி வந்தீங்க, 500 கோடி மூலதனத்தில் எப்படி எடுக்கிறீங்க? இது கொஸ்டின் வரும் இடி. அந்த கொஸ்டின் வந்தால் அதையும் உள்ளே போகும்பொழுது என்னென்ன மாதிரி இன்கம் வந்திருக்கு எப்படின்னு இதை ரைடு பண்ணுவாங்க. அந்த ரைடு பண்ணும்பொழுது ஒன்றுமே இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பித்தவர்களுக்கு, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தவங்களுக்கு இவ்வளோ பணம் வருது அப்படின்னால் இது எதா பினாமியா, அந்த மாதிரி ஒரு பேச்சு வரும். அதை வந்து இடி ப்ரூவ் பண்ணும். அப்போ இந்த மாதிரி பினாமின்னு இருந்தால் இடி கண்டிப்பாக இதை தொடர்ச்சியாக போவார்கள். இவருக்கு வந்த இது எது மூலம் வந்தது, மணி லாண்ட்ரிங், எந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் எப்படி வந்தது, அந்த ட்ரையல்ஸு அதனுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு உள்ள டீப்பாக போவாங்க. அந்த மாதிரி டீப்பாக போகும்போது யார் மூலம், எந்த அரசியல்வாதி மூலம் பணம் இவருக்கு வருது, அந்த பணத்தை எந்த மூலதனத்தை வச்சு இவர் பண்ணுறான்னு தெரிய வரும். தெரிந்தால் அந்த அரசியல்வாதியும் கண்டிப்பாக இடி போய் ரைடு பண்ணுவாங்க. அந்த அரசியல்வாதி துணை முதலமைச்சராக இருக்கலாமா? அவர் பினாமி அவரு தான் இருந்தால் இடி வந்து கண்டுபிடிக்கிறான்னு. இன்னி வரைக்கும் இவ்வளோ இடி ரைடெல்லாம் நடந்திருக்கு. இது வரைக்கும் இடி எந்த ஒரு இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்டையும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆர் துணை முதலமைச்சர்னு சொல்லவில்லை. ஆர் அவங்க சொல்லாமல் இருக்காங்களோ தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி அங்கே இந்த ஃபுல் பினாமி பேக்ரவுண்ட் இங்கே இடி ப்ரோபு பண்ணும்பொழுது இதை துணை முதலமைச்சரை போய் சேருது அப்படின்னா கண்டிப்பாக அவரையும் போய் கொஸ்டின் பண்ணுவார்கள். கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எங்கே போக போகிறது தெரியாது. அப்போ உதயநிதி அவர்களை வந்து ஈடி நெருங்கிட்டாங்க, மூத்த குடும்பத்தை ஈடி நெருங்கிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது உண்மைன்னா அப்படி எடுக்கலாம். ஆனால் இவருடைய பினாமியா என்ன தெரியாது. அதுதான் சொன்னேன். ஆகாஷுக்கு முன்னாடி மறுபடியும் சொன்னேன், சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன. ஆர் அம்பானி மாதிரி இவங்களும் 20-25 வருஷம் பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்கன்னா அதை நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது. ஆனால் ஒன்றுமே இல்லை சார், போன வருஷம் தான் ஆரம்பித்தாங்க, 2 வருஷம்தான், என்ன தொழில் தெரியாது, என்ன தொழில்னு சும்மா அப்படி இப்படி எங்கேயோ தொழில் பண்ணுறாங்க. ஆனால் உனக்கு 1000 கோடி சொத்து இருக்குது அப்படின்னாலும் எங்கேருந்து வந்தது? ஆர் இவ்வளோ மூலதனம் போட்டு படம் எடுக்கிறீங்க, யார் உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்காங்க, எங்கேருந்து பணம் வருது? பேங்க்கில் லோன் வாங்கினீங்களா? இல்லை. பேங்க்கில் இவ்வளோ கோடி ரூபாய் ப்ரொடக்ஷனுக்கு சினிமாக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படி எங்கேருந்து எடுக்கிறீங்க இந்த பணத்தை? யார் உங்களுடைய பேக்ரவுண்ட்? இதை தான் இடி போவாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது கண்டிப்பாக இடி உள்ளே போக 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 டீப்பாக போக ஆக்சுவலாக பின்னாடி இருந்து யார் வந்து இவருக்கு பணம் கொடுக்குறார் அப்படின்னு தெரிய வரும். எந்த மாதிரி பணத்தை, எதன் மூலம் வந்த பணத்தை அந்த அரசியல்வாதியோ ஆர் வேறு ஒரு பெரிய இவரோ அதை வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறார் பினாமி மூலம். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் ஈடியாலும் சொல்ல முடியும் யார் இந்த பினாமி அப்படின்னு. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.